Carry your shop anywhere. One man shop. Simple portable kitchens. Log on to makeshift.co.in. கருப்பு டிக்கெட் உடனே அடிங்க உடனே வேணாமா சொல்லிட்டா நான் விட்டுருவோம் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க தப்பிக்கணுமே நீ தப்பிக்கணுமே வேணாமாடா சரி சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கு அருகே பிளாக்கில் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்று கொண்டிருந்தவரை ரசிகர்கள் மடக்கி பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். சிக்கிய இளைஞர் தன்னை விட்டுவிடும்படி போலீசாரின் காலில் விழுந்து கதறிய காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. லியோ படம் இன்று காலை 9 மணிக்கு திரையிடப்பட்ட நிலையில் தமிழக திரையரங்குகள் திருவிழா கோலம் பூண்டிருந்தது போல் சும்மா கட்டுக்கடங்காத கூட்டமும் ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு இடையேயும் களை கட்டியிருந்தது. இதில் சென்னை குரோம்பேட்டை திரையரங்கத்திற்கு தான் முதல் ஷோவை ரசிகர்களோடு சேர்ந்து பார்ப்பதற்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்ட படக்குழுவினரும் வருகை தந்து திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்தனர். இந்த திரையரங்கத்தில் முந்தின நாள் இரவே டிக்கெட் அனைத்தும் ஆன்லைனிலேயே விற்று தீர்ந்துவிட்ட நிலையில் பல ரசிகர்களும் தங்களுக்கு டிக்கெட் கிடைக்காத விரக்தியில் சோகத்துடன் காணப்பட்டனர். ஆனால் சில ரசிகர்கள் தாங்கள் 1500 2000 ரூபாய் வரை பிளாக்கில் டிக்கெட் வாங்கி வந்து திரைப்படம் பார்த்ததாக பகிரங்கமாக பேட்டி அளித்து வந்தனர். இந்நிலையில்தான் விஜய் ரசிகர்கள் அந்த பகுதியில் பிளாக்கில் டிக்கெட் விற்று கொண்டிருந்த ஒரு இளைஞரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் அழைத்து வந்தனர். அந்த இளைஞரிடமிருந்த டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென அந்த இளைஞர் போலீசாரின் காலில் விழுந்து தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சினார். சரி, உன்னை விட்டுவிடுகிறோம், யார் உனக்கு இந்த டிக்கெட்டுகளை விற்க கொடுத்தனர் என போலீசார் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளிக்காமல் டிக்கெட் கவுண்டரில் வாங்கியதாக அந்த நபர் பொய் கூற கவுண்டரில் டிக்கெட் விற்பனையே செய்யப்படவில்லை என மடக்கிய காவல்துறையினர் அந்த நபரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்ற காணொளி தற்போது வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. Carry your shop anywhere. One man shop. Simple portable kitchens. Log on to makeshift.co.in.